மகரத்திற்கு இன்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது பாதகமாக இருக்காது, பாதகாதிபதி மறைந்து விட்டார்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாதகாதிபதி அமர்ந்த தொழில் ஸ்தானமாக பார்க்கும் பொழுது சுயதொழில் விஷயங்களில் திடீரென்று சில குழப்பங்களும் சில ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ஏற்படலாம். பதட்டப்படாமல் இருந்தால் அது எல்லாமே நீங்க சமாளிக்கக்கூடிய நிலையாகவே இது இருக்கும். வாழ்க்கை துணையுடைய வருமானத்தில் உயர்வு, பிரயாணங்களால் ஆதாயம், ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்குமே ஒரு வளர்ச்சி, பிரயாணங்கள், அதனால் அவங்களுக்கு ஒரு ஏற்றம், வருமானம் ஏற்படும். அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க சரியாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 5, 8 கூடிய புதனுடைய சம்பந்தப்பட்டு புதனுடன் இணைந்தும் இருப்பதனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தினால் தொழில் ரீதியிலான நல்ல மேன்மையான பலன்கள் இவங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு ஒரு சாதகமான பலனாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு சில முதலீடுகள் ரீதியிலாக தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவும் அது மாறலாம். நீங்களுமே சற்று எல்லா விஷயங்களிலும் அட்டென்டிவாக இருப்பது, தொழில் முதலீடுகள், தொழில் விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம், இது சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஒரு கவனித்துக் கொண்டே இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை முதலிலேயே நீங்க கண்டுபிடித்து சரி செய்ய உதவும். அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு இன்று 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணையுடைய 7ஆம் வீட்டு நட்சத்திரத்திலும் அந்த புதனுடனும் இணைந்திருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நிலை. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அதிகம் காட்டுவது மிகுந்த நன்மை. ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியமும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட இன்றைய கோச்சார நிலை காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 சனிக்கிழமைக்கான தினபலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.